ரமலான் அன்று ஏழை எளிய மக்களுக்கு உணவும் உடையும் பணமும் வழங்குவதாக சொல்லி அதை காட்சி பதிவு செய்து அந்த மக்களை இழிவுபடுத்திய யூடியூபர் இஃபான். கடந்த காலங்களில் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டாலும் கூட ஒரு அரசியல் பின்புலம் இருப்பதாக தன்னை வடிவமைத்துக் கொண்ட இஃபான் இன்றைக்கு அவருக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் பொங்கி எழுகிறார்கள் பலர். இவர்கள் யார், நடந்தது என்ன என்பதை இந்த காணொலியின் வாயிலாக முழுமையாக பார்க்கலாம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. யூடியூபர் இஃபான் அவர் மேல இன்னைக்கு ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை சமூக ஊடகங்கள்ல எல்லோரும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எழுதுகிறார்கள். அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, இயல்பாகவே இந்த யூடியூபர் இஃபானுடைய நடவடிக்கை என்பது கடந்த காலங்களில் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்ட நடவடிக்கையில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒன்றோட நடவடிக்கை நின்றதா அப்படின்னா கிடையாது. அதுக்கு அடுத்தடுத்து பல குற்ற சம்பந்தமான செயல்களில் இஃபான் அவர்கள் ஈடுபட்டு வந்தார். இவர் யூடியூபர் என்பதனாலேயே மக்களுடைய கேள்வி என்பது இத்தனை குற்ற பின்னணியிலிருந்து அவர் எப்படி தப்பித்தார் என்பதுதான் மக்களுடைய அடிப்படையான ஒரு கேள்வியாக இருக்கு. குறிப்பாக கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என்பதை அறிந்து கொள்வது என்பது சட்டப்படி தவறு. அதற்கு காரணம் கடந்த கால வரலாறு. பெண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு எதிராக பெற்றோர்களே என்ன செய்வார்கள் என்பது பலருக்கு தெரியும். அந்த வகையில பிறகு சட்டம் கடுமையாக்கப்பட்டது. அப்படி கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என்பதை தெரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி தெரிவிப்பதும் சட்டப்படி குற்றம். அந்த மருத்துவமனை மீதும் மருத்துவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி இந்த யூடியூபர் இஃபான் அவர்கள் சாதாரண சப்ஸ்கிரைப்காக, லைக்காக, ஷேருக்காக, வியூஸ் வந்தா அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் என்கிற ஒரு இழிவான நோக்கத்திற்காக, வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக தன்னுடைய குழந்தை ஆணா பெண்ணா கருவில் இருப்பது என்பதை அறிவித்தார். இது ஒரு மிகப்பெரிய குற்றம். பிறகு இந்த குற்றத்தில் இருந்து அவர் எப்படி தப்பித்தார் என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இதை தாண்டி அவர் பண்ண அடுத்த மிகப்பெரிய குற்றம் என்பது குழந்தை பிறக்கும் பொழுது அதை காட்சி பதிவு செய்து வெளியிட்டார். குழந்தைக்கும் தாய்க்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு என்பது, உடல் ரீதியான உறவு என்பது கருப்பையில் இருக்கிற பொழுது அந்த தொப்புள் கொடி தான். அந்த தொப்புள் கொடியை கூட இவர் கத்திரியால துண்டிக்கக்கூடிய ஒரு காட்சியை அவர் வலைக்காட்சிகளில் வெளியிட்டார். பல சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டார். இது இரண்டாவது குற்றம். மருத்துவ அறையில் மருத்துவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் காட்சி பதிவை எடுத்து வெளியிட்டது, குறிப்பாக குழந்தை பிறந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தொப்புள் கொடி துண்டிப்பை துண்டித்து வெளியிட்டது குற்றம். இது ஒரு போலி மருத்துவத்திற்கு வழிவகை செய்யும் என்று பல மருத்துவர்கள் கண்டித்தார்கள். சமூக ஆர்வலர்கள் பொங்கெழுந்தார்கள். இந்த குற்றத்தில் இருந்தும் யூடியூபர் இஃபான் அவர்கள் தப்பித்தார். இதற்கு முன்னால் யூடியூபர் இஃபான் அவர்கள் ஒரு விபத்தில் ஈடுபட்டார். அவர் பயணிக்கிற கார் ஒரு நபர் மீது மோதி தூக்கி வீசி எறியப்பட்டது என்கிற குற்றச்சாட்டும் இருந்தது. அது நான் கிடையாது என்று பிறகு அவர் பல இடங்களில் பேசினார், எழுதினார். ஆக இப்படி குற்ற பின்னணியில் உள்ள நபர் ஆரம்ப காலகட்டத்தில் உணவு உண்பதை யூடியூபில் பதிவேற்றம் செய்து உணவு ரிவ்யூ செய்வதாக ஒவ்வொரு ஹோட்டலாக சென்று சாப்பிட்டு
அந்த சாப்பாடு எப்படி இருக்கிறது என்று ரிவ்யூ செய்வதாக. அந்த ரிவ்யூ கூட பிறகு ஃபேக் ரிவ்யூ என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அவரே ஒரு உணவு விடுதிக்கு செல்வார். அந்த உணவு விடுதியில் பணம் வாங்கி கொண்டு அந்த உணவு மிக சிறப்பாக இருக்கிறது, தரமான உணவாக இருக்கிறது, சுவையான உணவாக இருக்கிறது என்றெல்லாம் அப்பட்டமாக வீண் விளம்பரம் செய்து தன் உடலை வளர்த்த நபர் என்று இதையும் நம்ப சொல்லல. இன்றைக்கு சமூக ஊடகத்தில் எழுதிட்டு வராங்க. இதையெல்லாம் ஒருங்கிணைத்து தான் இந்த காணொலியை உங்கள் முன்னால் கிங் டிவியின் சார்பாக நம்ம இதை பதிவு பண்றோம். ஆக இந்த யூடியூபர் இர்ஃபானுடைய கடந்த கால வரலாறு என்பது யூடியூபில், இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் பணம் சம்பாதிப்பதற்காக எந்த செயலையும் அவர் செய்வார், ஈடுபடுவார் என்பதுதான் மிக கொடுமையான அப்பட்டமான நிகழ்வு. அதன் அடிப்படையில் தற்போது ரமலான் அன்று ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதாக சொல்லி உதவி எப்படி செய்யணும்? உதவிக்கான பொருட்களை கொண்டு போய் மக்களை நேரடியாக சந்தித்து கொடுக்கணும். அப்படி கொடுக்காமல் காரில் அமர்ந்து கொண்டு தன் மனைவியோடு உதவியாளர்களோடு இருந்து கொண்டு அதையும் பதிவு செய்து வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் செய்ய வேண்டியதுதான் உதவி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அவர் உதவி செய்யக்கூடிய அந்த காட்சியில் ஏழை எளிய மக்கள், ஒருவேளை உணவு கிடைக்குமா என்று நினைக்கக்கூடிய மக்கள் ஓடி வந்து அந்த உதவிக்கான பொருட்களை அவர் கொடுக்கக்கூடிய லுங்கி ஆனாலும், உணவானாலும், உடையானாலும், பணமானாலும் ஓடி வந்து பெறக்கூடிய அந்த மக்களை எல்லாம் வீடியோவில் காட்சி பதிவு செய்வது மட்டுமல்லாமல் அவர்களை தரக்குறைவாக பேசியிருக்கிறார். அவர்கள் ரொம்ப ஆர்வத்தோட வராங்க, வந்து அதை வாங்குறாங்க, அதையெல்லாம் பதிவு செய்து உங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ண வந்தேனே அப்படின்ற ஒரு துணியில் அவர் பேசி அந்த ஏழை எளிய மக்களுடைய பசியை எல்லாம், ஏழ்மையை எல்லாம் மிக இழிவாக சித்தரிக்கும் நிலையில் ஈடுபட்டிருக்கிறார். இப்படி என்றும் சமூக ஊடகங்களில் தற்போது அவரை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள். இர்ஃபானுடைய இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இர்ஃபான் மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்பதை நீங்க கீழே கமெண்டில் எழுதலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.